ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், சிக்கன் அரை கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், மைதா மாவு 1 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரவை கொஞ்சம் சேர்ப்பேன், அதுக்கு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது. இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கன் 65 வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற கலர் வேணான்னா விட்டுறலாம், வேணும்னா இது போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்குவோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப சேர்க்காமல் லைட்டாக மட்டும் விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் காரம் உப்பு எல்லாமே இதில் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். மூடி போட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா வந்து எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு பீசஸாக எடுத்து தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி போட்டுக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் ஆகட்டும் திருப்பி விடுறதுக்கு. இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி விடலாம். ஒன் சைடு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ எடுத்துடலாம். நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.